ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் ஏர்டோப்ஸ் 281 ப்ரோ தான் இருக்கு. இந்த இயர்பட்ஸோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் வீடியோ நடுவில் இதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது நான் 2000 ருபீஸ்க்கு நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். அப்புறம் மேலே எதுவுமே கொடுக்கல, சைடில் போட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதோட கவரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இப்படி ஸ்லைட் பண்ணாலே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ சூப்பர். ஃபஸ்ட் எடுத்தோடனே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஓ, நமக்கு சார்ஜிங் கேஸ் தனியாக, இயர்பட்ஸ் தனியாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். இயர்பட்ஸ் இந்த கிரீன் கலர் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா வந்து டைப் சி கேபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைப் சியா இல்லை மைக்ரோ எஸ்பியா? டைப் சி தான் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்குள்ள மைக்ரோ எஸ்பி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், வச்சு செஞ்சிடலாம் நம்ம. ஓகே, ஸோ டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சும்மா FAQ கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின். நமக்கு கனெக்டிவிட்டி அப்போ ஒரு எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும்ல, அதுக்கோசரம் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடியும் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஹிந்திலலாம் என்னமோ கொடுத்துருக்காங்க. ஒரு 1 இயர் வாரண்டி கார்டு இருக்கு. இப்போ எத்தனை பேப்பர் ஒர்க்ஸ்ன்னு தெரியல, சிம்பிளாக ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு கடைசியாக பிராண்டிங்க்கோசரம் ஒரு கார்டு வந்து ஒன்று கொடுப்பாங்களே, அந்த கார்டு தான் இது. சரி, இதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நம்ம இதோட கேஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூ தரேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் 2 நாளைக்கு மேலே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இதில் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாது. பின்னாடி வந்து இதோட கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்காங்க, 420 mAh. அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த கேஸ் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து ஈஸியாக வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு காமிக்கும். அதனால அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. பின்னாடி நமக்கு வந்து டைப் சி போட்டு அப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரீசெட் பட்டன் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து நான் வீடியோ நடுவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் கேஸ் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டோன் டச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இயர்பட்ஸ்க்கு டைரெக்டாக மேலே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டச். அப்புறம் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அந்த OnePlus 9 Proல ஒரு க்ரீன் கலர் இருக்கும்ல, அந்த கலர் மாதிரியே தான் இது இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. இது இன்னும் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து இனியர் டைப் ஸ்டைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனியர் டைப் ஸ்டைலில் கொடுத்துருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இயர்பட்ஸ்லேயும் வந்து இவங்க 2 டோன் டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கனால இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இதில் வந்து இனியர் டைப் ஸ்டைல் இருந்தாலுமே இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போட் வந்து இந்த இயர்பட்ஸில் 4 மைக்ரோஃபோன் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4 மைக்ரோஃபோன் வந்து இந்த 2 இயர்பட்ஸ் சேர்த்து சொல்கிறாங்க. அதில் ஒரே இயர்பட்ஸில் 4 மைக்ரோஃபோன் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் என்னதான் இருந்தாலுமே இதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வயர்டு இயர்ஃபோன் அளவோ இல்லை நெக் பேண்ட் அளவோ நீங்கள் வந்து இதோட கால் குவாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட் வந்து ஒரு டைம் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். நம்ம ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக்குக்கு வந்து போகும். அப்புறம் 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸை நம்ம கால் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் அட்டன் பண்ணுறதுக்கு 2ல் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து ஒரு டைம் டேப் பண்ண போது கால் வந்து அட்டன் ஆகும். சப்போஸ் நம்ம கால் பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து 2 இயர்பட்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து கட் ஆயிடும். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸில் எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன். இயர்பட்ஸில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும்னா நம்ம வந்து 2 இயர்பட்ஸ் வந்து கேஸ்குள்ளேயே வந்து போட்டணும். கேஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த லிட்டை நம்ம வந்து க்ளோஸே பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரீசெட் பட்டனை நம்ம வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். 10 செகண்ட்ஸ்க்கு நமக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 இயர்பட்ஸில் வந்து 2 டைம்ஸ் ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ரெட் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸை க்ளோஸ் பண்ண போதும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 25 ஹவர்ஸ். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 6.5 ஹவர்ஸ். ஸோ இது ரொம்பவுமே ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் 1 ஹவர் வரைக்கும் நமக்கு வந்து ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் 40 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் நமக்கு வந்து இது வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடும். கனெக்டிவிட்டியில் நான் எந்த வித ப்ராப்ளமுமே ஃபேஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் என்னோட ஃபோனோட ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ண உடனே போதும் இது பார்த்தீங்கன்னா உடனே ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிரும். அது ஏன் ரீசன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.1 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இவங்க வந்து IWP டெக்னாலஜி, அதாவது இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது பேர் ஆகிடுது. அடுத்து ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் லேட்டன்சி ரேட்டின் வரையில பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 250 மில்லி செகண்ட் வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப டீசெண்டான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது எந்த வித லேட்டன்சி டிலேயுமே ஃபேஸ் பண்ணல. பட் கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன டிலேயும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் இவங்க ப்ரொடெக்ஷன் IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். இந்த இயர்பட்ஸோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 6mm தான். ஸோ இந்த இயர்பட்ஸில் வெறும் 6mm டிரைவர் இருக்கனால இதோட பேஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து ஆவரேஜாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 6mm டிரைவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பட் ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ட்ரெபிள், வோக்கல்ஸ் எல்லாமே ஆவரேஜாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரெபிள் மட்டும் பேஸ் இல்லாமல் ட்ரெபிள் சாங் மட்டும் கேட்டிங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும். பேஸும் ட்ரெபிளும் மிக்ஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஓவர் பவர்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெபிள் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அபவ் ஆவரேஜ். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees. 2000 rupees பார்த்தீங்கன்னா இதோட பில் குவாலிட்டி வந்து நல்லா தரமாக இருக்குது. இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இதோட கால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இதோட பேட்டரி லைஃபும் வேறு லெவலில் இருக்குது. லேட்டன்சி வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இது ஒரு நல்ல இயர்பட்ஸ். ஸோ நீங்கள் 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா அடுத்து நான் பார்த்தீங்கன்னா போட் ராக்கர் 650 தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும்.